பண்ருட்டி அருகே ஊராட்சி பகுதியை நகராட்சியில் இணைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஊராட்சி பகுதிகளை நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட பகுதிகளை இணைக்க அரசாணை வெளியிட்ட நிலையில் கடம்பூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள லட்சுமி நாராயணபுரம் மற்றும் பூங்குணம் ஆகிய ஊராட்சி பகுதிகளை பண்ருட்டி நகராட்சியில் இணைக்க அரசாணை வெளியிடப்பட்டன. அதனை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அரசாணைக்கு 6 மாத காலத்திற்குள் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அதனை திரும்ப பெறும் என தெரிவித்து மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் எல்லன்புரம் மற்றும் பூங்குணம் ஊராட்சி பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் பண்ருட்டி வட்டாட்சியர் ஆனந்த் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சக்தி ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையர் பானுமதி, காவல் உதவி ஆய்வாளர் எழிலரசன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பேசியதாவது: நகராட்சியில் இணைப்பதனால் எங்களது வாழ்வாதாரம் உயராது. ஏனென்றால் நாங்கள் வசிக்கும் கிராம பகுதியில் எங்களுக்கு எந்தவித சொத்து வரி உள்ளிட்ட எந்த ஒரு வரி விதிப்பும் இல்லாமல் நாங்கள் வசித்து வருகிறோம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக உள்ளது. எங்களுக்கு மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் கிடைக்கும் வேலையும் பறிபோகும் நிலை ஏற்படும். அதேபோல் புறம்போக்கு இடங்களில் குடியிருக்கும் எங்களை உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்துவார்கள். இதை மாதிரி எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆகையால் எங்களுக்கு ஊராட்சியே போதும், நகராட்சி பகுதியில் எங்களை இணைக்க வேண்டாம் என மன்றாடி கேட்டனர். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் தாங்கள் கூறும் கருத்துக்களை மாவட்டம் மற்றும் மாநில அதிகாரிகளுக்கு அனுப்பி வைப்போம். அவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்தார். அனைத்து அரசு அதிகாரிகளையும்